வணக்கம். நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் விஜி. வணக்கம் சொந்தங்களே. இன்று 16ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்று மீண்டும் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லலாம் என நினைக்கிறேன். சரியா? மீண்டும் ஒரு செய்தி ஊடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் பேசப்போகின்ற தகவல் டாக்டர் அர்ச்சனா பற்றியது. அவர் எந்த வேளையிலும் தனது லாபத்திற்காக யாருடைய தயவையும் எதிர்பார்க்காத ஒரு அரசியல்வாதி என்று சொல்லி இருக்கின்றேன். அதாவது எள்ளளவும் தனது சுய லாபம் இல்லை, ஒரு தன்னலமற்ற சேவையை வழங்குறவர் தான் எங்கட அர்ச்சனா டாக்டர். அதற்கான காரணம், டாக்டர் சாவச்சேரியில் எழும் பிரச்சனைகளை, ஊழல்களை, அநீதிகளை கண்டு கொதித்து எழுகின்ற போது மக்களிடையே அமோக பங்களிப்பு அவருக்கு கிடைத்தது. இப்போவும் கிடைத்து கொண்டு இருக்கிறது. இது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆதரவின் பொருட்டு மக்களுக்கான ஒரு இடத்தை உருவாக்கி கொள்கிறார். இந்த வேளையில் பல அரசியல்வாதிகள் அவரோடு வந்து பேச்சுவார்த்தையை வைக்கின்றனர். அதாவது அந்த சாவச்சேரியில் அந்த ஊழலை கண்டுபிடிச்சு போராட்டம் நடக்கின்ற காலத்தில் பல அரசியல்வாதிகள் அவரோடு பேச்சுவார்த்தை வைக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். சரியா? ஒரு சிலர் இவருக்கு ஆதரவாகவும் சில அரசியல்வாதிகள் வருகின்றார்கள் என்று சொல்லுகிறார்கள் மக்கள். அவர்களில் ஒருவன்தான் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி செயலாளர் டக்ளஸ் தேவானந்தா. சரியா? இப்படி சில ஊடகங்கள் சொல்கிறத நான் சொல்லுறேன். சரியா? இது நான் அவரை நேரில் பார்த்த மாதிரி சொல்லலை. ஊடகங்கள் விமர்சிக்கிறதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுறேன். இந்த வேளையில் ஒரு ஊடகத்தில் அர்ச்சனா ராமநாதன் தொடர்பாக கேட்டபோது ஒரு பதில் அளிக்கின்றார். ஒரு ஊடகம் அந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிற போது ஒரு ஊடகம் அவரை பேட்டி எடுக்குது. சரியா? அந்த காணொலியை நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? அது டாக்டர் ஒரு விடயத்தை ஊடகத்துக்கு சொன்னதை நம்புகிறீர்களா? சரியா? அது என்னண்டா, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த செய்தி. டாக்டர் அந்த நேரத்தில், ஒரு இக்கட்டான நேரத்தில் அவர் ஒரு ஊடகத்துக்கு ஒரு பதில், ஒன்று பேட்டியில் பதில் சொல்கிறார். அதாவது டாக்டர்கிட்ட பதில் பயப்படாமல் இறங்கியது என்றது எங்களுடைய அமைச்சர் தான். அதாவது என்ன, இதில் பயப்படாமல் இறங்கியது என்றது எங்களுடைய அமைச்சர் தான் டக்ளஸ். அந்த காலத்தில் இருந்தே அவருக்கு நாங்கள் பிழையான பெயரை சொன்னாலும் சூட்டினாலும் எங்கட தலைவரோடு எதிர்த்து போராடியவர் என்று சொன்னால் அவர் ஒரு பெரிய ஆள்தான் என்றதை ஏற்றுக்கொள்ளணும். டக்ளஸ் மீது உங்களுக்கு ஒரு கரிசனை இருக்கா என்ற கேள்விக்கு டாக்டர் சொன்ன பதில், என்னுடைய உண்மை தனிப்பட்ட கரிசனையை சொன்னா நான் இப்போ சொல்ல போனால் இது மக்களுடைய கரிசனையாக போயிடுமென்றால் நான் இப்போ மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறேன். ஆனால் சாதாரணமான ஒரு குடிமகனாக இந்த போராட்டம் தொடங்க முன்னம் எனக்கு அவர்லையும் ஒரு கரிசனை இருந்தது. 2 நிமிடத்துக்கு முன் டக்ளஸ் ஃபோன் பண்ணி சொன்னது, நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள், உங்களுக்கு பிரச்சனை என்றால் கோல் பண்ணி சொல்லுங்கள் என்று சொன்னார். நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் என்று கேட்டார். பிரச்சனை என்றால் எங்களோடு நிற்கலாம் என்று. அந்த கரிசனையை நான் பெரிதாக பார்க்கிறேன் என்று டாக்டர் சொன்னார். இதுதான் அந்த பேட்டி. சரியா? இதை சில யூடியூபர்ஸ் ஊடகங்கள் வீடியோவாக போட்டிருக்குன்னு நான் வாயில் சொல்கிறேன். இப்போ சொல்லுங்க, இந்த பேட்டியை பார்த்துட்டு டாக்டர் சொன்னது பிள்ளையா? அன்று டக்ளஸ் தான் பெரியவர்,
என்ன எங்களோட தலைவரோடு எதிர்த்து நின்றவர் என்று சொன்னது பிழையா? என் கருத்தும் கூட பிழை இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். இந்த கருத்தை டாக்டர் செய்தது ஏனென்றால் அந்த சூழ்நிலையில் அவருக்கு உதவி தேவைப்பட்டது. அவர் பிழைக்க தப்பு நிலையத்தான் முதலில் யோசிக்கணும். உயிருக்கு பிறகுதான் மற்றவையெல்லாம். சரியா? டாக்டர் வேறு வழியில்லாது இக்கட்டு நிலையில் தான் சொன்னவர் அந்த பேட்டியை. சரியா மக்களே? இதனை சில யூடியூபர்ஸ் தங்களுக்கு சாதகமாக கதையை முன்னுக்கு பின்னுக்கு மாற்றி கதைக்கினாம். மக்கள் நலனுக்காகத்தான் அன்றே அநீதிக்கு குரல் கொடுத்தவர். சரியா? மற்ற வைத்தியர்கள் மாதிரி அன்று நடக்கிற அநியாயங்களை கண்டு தட்டி கேட்காது வாய் பேசாமல் இருந்து ஓரிடத்தில் நிம்மதியாக இருந்திருக்கலாமே. அவருக்கு என்ன லாபம் இதில்? இன்று அரசியல்வாதியாக அவர் படும் பாடு என்ன கண்கூடாக பார்க்குறோம் எல்லாரும். டாக்டருக்கு என்ன தேவை? அலைந்து திரியும் வேலை அரசியலில் உள்ளது. மக்கள் சேவையே மகேசன் சேவை என்ற கூற்றுக்கு ஏற்ப டாக்டர் தனக்கு கிடைத்த அரசியல் பணியை ஏகமனதாக இதய சுத்தியுடன் செய்கிறார். எல்லாரும் பிரச்சனை என்றால் கூப்பிடுவது டாக்டரைத்தான். சிங்கள மக்கள் மனதிலையும் வந்து டாக்டர் இடம் பிடிச்சிட்டார் அவற்றை மொழியாற்றல்களால். இவையால் தான் அரசியலுக்கு இவர்களைத்தான் எங்களுக்கு அரசியலுக்கு தேவை. அது இள வயதானவ தான் இப்போ அரசியலில் முன்னின்று ஓடியாடி திரிந்து வேலை செய்வினோம். டாக்டரின் வலிகள் நிறைந்த அரசியல் பாதையில் உணவு, நிம்மதியான உறக்கம், ஒரு இடத்தை நிம்மதியாக இருக்கிறாரா என்று சிரித்த முகத்தோடு இவை எல்லாவற்றையும் கடந்து பயணிக்கிறார். இதை ஏன் விளங்குறியல் இல்லை? அவரின் மனதில் உள்ள வலிகளை புரியுங்கள். எங்களுக்காகத்தான் அவர் அரசியல் பாதையில் பயணிக்கின்றார். அவருக்கு எந்த லாபமும் இல்லை. சரியா? அதை விட்டுட்டு அவர் எந்த நிலையில் சொன்னார் அதை இப்போ எடுத்து வச்சு விமர்சிக்கிறீர்கள். டாக்டர்ஸுக்கு அண்டு பேட்டியில் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் தான் டாக்டர் அப்படி சொன்னவர். அவர் உயிரில் போகணும். அதுக்கு பிறகுதான் மற்றது. அவருக்கு உயிர் இப்படி யாரும், அது கடவுள் தன் உயிரையும் விட்டு நிற்கிறவன்னு சொன்னால் அது கடவுள் ஒரு ஆளாகத்தான் இருக்கும். சாதாரணமாக கைகாலோட பிறந்த ஒரு மனிதன்டா முதல் அவன் உயிர் தான் அவனுக்கு முக்கியம் அந்த நேரத்தில். அதுக்காகத்தான் அவர் அப்படி சொன்னவர். சரியா? அதை விட்டுட்டு சும்மா விமர்சிக்காதேங்க வாய்க்கு வந்தபடி. சரியா? அவர் என்ன செய்தார்ன்றது எல்லாரும் கேட்குறீர்கள் ஒரு சிலர். சரியா? என்ன பணி செய்தாரண்டா? அவர் செய்த நிவாரண பணிகளை எல்லாம் பார்த்துருப்பீர்கள். என்ன அவர் தன்னை இதையும் போட்டு அவரும் சில உதவிகள் செய்திருக்கிறார். அதை அவர் சொல்லி காட்டுறதில்ல டாக்டர். சரியா? அவர் தன்னுடைய உதவிகளை மக்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். மக்களுக்கு நிவாரண பணிகளில். சரியா? அவர் ஒரு மாத சம்பளத்தையே நிவாரண பணிக்காக மக்களுக்கு கொடுத்தவர். சரியா? 4 லட்சமோ 3.5 லட்சம் அவற்ற சம்பளத்தை. சரியா? இது எல்லாம் அவர் நெடுகளும் சொல்லலாது. நான் 4 என்ன காசு கொடுத்தனான்டா. அவர் மனதார தண்டை நிவாரண பணியாக கொடுத்தவர் மக்களுக்காக. சரியா? எத்தனையோ மக்கள் உறாங்க அலைஞ்சு திரிகிறத பார்த்து அவர் உதவி செய்தவர். சரியா? அதை அவர் சொல்லி காட்ட மாட்டார். நாங்கள்லாம் சொல்லணும் அவர் செய்த சேவைகளை. விளங்குதா மக்களே? அவர் தன்னுடைய உதவிகளை மக்களுக்கு கொடுக்கின்றார். நிவாரண பிரச்சனைகளில் நடக்கும் ஊழல்களை மக்கள் அவருக்குத்தான் கூறி கொண்டிருக்கணும். எல்லாரும் எத்தனை அரசியல்வாதிகள் இருக்கணும் சொல்லுங்க பாப்பா. ஏன் அவர்களுக்கு சொல்லினம் இல்லை? எல்லாத்துக்கும் டாக்டர் தான் வேணும் என்று சொல்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை விட்டுட்டு ஒரு சிலர் வாய்க்கு வந்தபடி எல்லாம் காய்ச்சி மரத்துக்கு தான் கல்லடி விழும். அது எல்லாருக்கும் தெரியும். நான் திருப்பி சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். அதில் என்ன உண்மை? யார் வைக்க சொன்னாலும் எல்லாருக்கும் தெரியும் யார் நல்லவ யார் கெட்டவ. மனிதரை தாண்டி கடவுள் ஒருவருக்கு தெரியும். சரியா? இன்றைக்கு டாக்டர் ஜிஎஸ் மேரண்ட பிரச்சனைகளை மக்கள் எடுத்து சொல்லி கொண்டிருக்கணும். அப்போ டாக்டர் என்ன சொன்னவர்? மக்கள் கொஞ்சம் பொறுத்து நீங்களும் விளங்கி கொள்ளணும். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் பல சோழிகள் பிரச்சனைகள் இருக்கும்.
அவர்களும் கொஞ்சம் விரைவாக பணிகளை மக்கள்கிட்ட பணிகளை செய்து முடிக்கணுமென்று டாக்டர் மக்களையும் விட்டு கொடுக்காம ஜிஎஸ் மேரையும் விட்டு கொடுக்காம தான் பதில் சொல்கிறார். இருந்தும் ஒரு சிலர் செய்யும் தவறுகளால் தான் நல்ல ஜிஎஸ் மேருக்குன்னு சில பிரச்சனைகள் வருது மக்கள் மத்தியில். இப்போ வைத்தியசாலைகளில் நடக்கிற ஊழல்கள் அநீதிகள் மாதிரி இப்போ ஜிஎஸ் மேருக்கும் ஊழல்கள் பிரச்சனைகள்ன்ட்டு வருகுதுன்னு ஒரு சிலற்ற செயற்பாடுகளால் தான். என்ன மக்கள் அரசியல்வாதியானால் என்ன, ஜிஎஸ் என்றால் என்ன, உதவி கிடைக்க வேணும் என்பதில் தன்னலமற்ற சேவையை வழங்குகிறார் டாக்டர். சரியா? அன்று டக்ளஸ் தேவானந்தா பற்றி டாக்டர் கூறியது பற்றி விமர்சிக்க தெரியுது தானே. அவருக்கும் ஆசைகள் அன்று இருந்தது. கஷ்டப்பட்டு மருத்துவம் படித்து பட்டம் பெற்று வைத்தியராக வேண்டுமென்ற இவ்வளவோ கனவோடு தான் போராடி தன்னை அர்ப்பணித்து இரவு பகலாக நித்திர முழித்து படித்து தான் மருத்துவரானவர். சரியா? மருத்துவ பண்ணினவர். சரியா? அவர் கடவுள் இல்லை. அவருக்கு மாசாபாசங்கள் நிறைந்த ஒரு சாதாரண மனிதர். கரைச்சல் படாது ஆர்ட்ஸ்கள் கொமர்ஸ்கள் படித்து ஆசிரியர்கள் வேறு பதவிகளில் இருந்திருக்கலாம். அவர் தந்த ராமநாதன் தந்தையின் ஆசை மருத்துவராக வேண்டும் என்ற ஒரு வார்த்தைக்காக தன்னை சிறுவயதிலிருந்தே அர்ப்பணித்து என்ன மெடிசின் டாக்டர் ஆனவர். அவருக்கும் தான் மருத்துவராக தான் இறுதி வர தன் ஆயுள் காலம் வர சேவை செய்து கொண்டு இருக்கணுமென்றது தான் அவற்றை கனவாயும் இருந்திருக்கும். அந்த கனவை கடவுள் என்னவோ தெரியல மக்களுக்கு குரல் கொடுத்தார். அதன் பயனை அவர் பல சங்கடங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார். அவரும் பேசாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு அவரும் தண்டை பாட்டுக்கு டாக்டராக இருந்திருப்பார். சரியா? சாவச்சேரியில் அன்ற அநீதிக்கு குரல் கொடுத்தார். அநியாயத்தை கண்டு பொங்கி எழுந்த தமிழனுக்கு ஆசை இருந்தது தப்பா? சரி, அரசியலுக்கு வந்தார். அவரை நிம்மதியாக வாழ விடுறீர்களா? சும்மா வாய்க்கு வந்தபடி இல்லாமல் அவருக்கு மேலே எதை செய்தாலும் பிள்ளைகள் கண்டுபிடிச்சு கொண்டு இருக்கிறீர்கள். ஏன் உங்களுக்கு இந்த வன்மம்? அவர் தமிழனுக்காகத்தானே குரல் கொடுக்கிறார். அதை புரிஞ்சு கொள்ளுங்கோவன். எங்களின் பிரச்சனைகளை சொல்ல வைத்தியர் தேவை. அவருக்கு நாங்கள் ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம். டாக்டரின் அரசியல் பாதையில் ஒற்றுமையாக எல்லாரும் பயணிக்கணும். தமிழனுக்கு ஒரு விடிவு தேவை. தமிழன்ற வலிகளை பாராளுமன்றத்தில் ஒலிக்கிறதுக்கு ஒருவர் தேவை. அது கடவுள் தான் டாக்டர் என்ற உருவத்திலே அனுப்பி வச்சிருக்கு. இதை முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்கோ. அவரை அடக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு தமிழனுக்கு வர நல்ல விடயங்களை முடக்கி விடாதீர்கள் தயவு செய்து. சரியா? அவருக்கு டாக்டருக்கு பின்னுக்கு எப்பவும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்க. சரியா? நெடுகளையும் சொல்லலாம். சரியா? டாக்டர் நாட்டில் அபிவிருத்தி ஒரு தேவைன்னா எங்களுக்கு டாக்டர் தேவை. சரியா? அவற்றை அரசியலுக்கு மக்கள் எல்லாரும் ஆதரவு வழங்க வேணும். சரியா? அவற்றை சில விஷயங்களில் கதைக்காதங்க. தனிப்பட்ட விஷயங்களில் டாக்டருக்கு தெரியாதா என்ன பார்க்கணுமென்ட்டு? அவர் தெரியாமையா வளர்ந்தவர்? அவர் இருக்கிற பதவியில் எல்லாம் நன்மை தீமை கெட்ட எல்லாம் அவருக்கு தெரியும். சரியா? அவருக்கு நீங்கள் சும்மா கதைக்காமல் அவர்கிட்ட சில குறைகளை மட்டும் 20% சொல்லாமல் பேசாமல் இருந்தாலே டாக்டர் ஊழல்களை தட்டி கேட்டு தமிழனுக்காக குரல் கொடுத்து உரிமைகளை வென்று தருவார். சரியா? டாக்டருக்கு நாங்கள் ஆதரவு வழங்கியே தீரணும். சரியா? இவ்வளோ பிடிக்காட்டி பேசாமல் இருங்கோ. உங்களுக்கு பிடிக்காட்டி. சரியா? டாக்டர்னா நல்ல விஷயங்களை என்ன சொன்னாலும் நாங்கள் கதைச்சி கொண்டு தான் இருப்போம் டாக்டருக்கு. சரியா? அடுத்தது நான் வேறு ஒரு செய்தி சொல்ல போகிறேன். சரியா? சமூகத்தை சீரழிக்கும் போதை அரக்கன். இன்றைய காலத்தில் அந்த போதையால் எப்படி மக்கள் அழிந்து கொண்டு போகிறார்கள். சரியா? ஆண்டாண்டு காலமாக தமிழர்களுக்கென ஒரு கலாச்சாரம் உண்டு. அதுபோலத்தான் ஒவ்வொரு இனத்தினருக்கும் ஒவ்வொரு மதத்தினருக்கும் உண்டு. ஆனால் 20ஆம் நூற்றாண்டில் எல்லாம் மருவிக்கொண்டு வருகின்றது. கலாச்சாரம் என்ற சொல்லுக்கு கூட மரியாதை இல்லாது போய்விட்டது. காரணம், போதை மனிதனாக பிறந்தவனுக்கு மானந்தான் பெரிது என்ற காலம் மாறி உயிர் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்ற நிலையாகிவிட்டது. அக்கம் பக்கத்தினர்
உற்றார் உறவினர் நண்பர்கள் என பேசி பழகிய நாட்கள் மாறி பணம் பணம் என பணத்திற்கு பின்னால் ஓடுகின்றனர். பணத்துக்கு கொடுக்கும் மரியாதையை மனிதன் தம்மை பெற்றவர்களுக்கு கொடுப்பதில்லை, தாம் பெற்றவர்களுக்கும் கொடுப்பதில்லை. பணத்திற்காக ஓடுபவர்கள் தன் பிள்ளை என்ன செய்கிறது என்று கூட கவனிக்கின்றனர் இல்லை. விளங்குதா? அன்பு, பாசம், குடும்ப கௌரவம், தன் குடும்பம் என வாழ்ந்தவன் பணம் சம்பாதித்து மற்றவனை விட தான் சமூகத்தில் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உழைத்து முன்னால் வருவதற்கு பதிலாக குறுக்கு வழியாக முன்னுக்கு வர விரும்புகின்றான். அந்த குறுக்கு வழிதான் என்ன சொல்லுங்கோ? போதை எனும் அரக்கன். இங்கு யாரும் தமக்காக வாழ்வதில்லை, அடுத்தவனுக்காக வாழ்பவனே கூடுதலாக உள்ளனர். நமக்காக நாம் வாழும்போது எந்த போதையும் நம்மை ஆட்கொள்ள முடியாது. எப்போது நாம் மற்றவனுக்காக மற்றவனை பார்த்து வாழத் தொடங்குகின்றோமோ அப்போதுதான் இந்த போதை அரக்கன் நம்மை ஆட்கொள்கின்றது. சரியா மக்களே? போதையை பற்றி இந்த போதை பொருட்களால் எத்தனை பிள்ளைகளின் கல்வி சீரழிகின்றது. அந்த காலத்தில் அப்பா குடிகாரனாக இருந்தாலும் பிள்ளைகள் படித்து உயர்நிலையில் இருப்பார்கள். போதை பொருட்கள் எமது நாட்டில் எப்போது ஒழிகின்றதோ அப்போதுதான் எமது நாடு அரசியல் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, கலாச்சார ரீதியாகவும் முழு சுதந்திரம் அடையும். அதற்கான நடவடிக்கைகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா முன்னெடுத்து வருகின்றார். அவ்வாறு அவரின் அதிரடி நடவடிக்கையில் நிறைய போதைப் பொருட்களும் விற்பனையாளரும் அதற்கு உடந்தையானவர்களும் பிடிபட்டுள்ளனர். இவ்வாறு நாட்டில் உள்ள அனைத்து போதைப் பொருட்களும் நாட்டில் அளிக்கப்பட்டால் எமது கதாநாயகனாக எல்லோரும் மனதிலும் பலம் பெறும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவை போற்றுவார்கள் மக்கள். போதை அரக்கனின் பிடியில் இருந்து எமது பிள்ளைகளை பாதுகாப்போம். வானம் நிறைந்த கழுகுகளின் பார்வை கோடுகளை தவிர்த்து பறக்க கற்றுக் கொடுப்போம். சரியா? இந்த நாடு அரசியலில் போகிறதுக்கு அரசியல் ரீதியாக சமூக கலாச்சார அரசியல் ரீதியாக போகிறதுக்காக போதையும் ஒரு தடையாக நிற்கிதுன்னு. ஆடு மாடு கோழியை கூட அறுக்க யோசித்த காலம் போய் மனிதன் கூட ஆடு மாட்டை விட மோசமாக அறுத்து போடும் அளவுக்கு போதை அரக்கனின் ஆதிக்கம் வந்துவிட்டது. எந்த மனிதனும் சுயநலத்தில் இருக்கும்போது இவ்வாறான விடயங்களை செய்ய முடியாது. போதை எனும் அரக்கன் உச்சென்றதும் தன்னிலை மறந்து நடைபெறும் விடயங்கள் இவை: கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரம், சிறுவர் துஷ்பிரயோகம், அவலச்சாவுகள் என எத்தனை விடயங்கள் இந்த போதையால். சரியா? வாழ்வெட்டு, விபத்து, வீதி விபத்து, விபச்சாரம், இவ்வளவோ விடயங்கள் நடக்குது. இவற்றையெல்லாம் தட்டி கேட்க வேண்டும். அரசியல்வாதிகள் தட்டி கேட்டி முறையாக நாட்டை அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய ஆசை. இதுக்காகத்தான் எல்லாரும் ஒன்றுபட்டு பயணிக்க வேண்டும். நான் பெரிது நீபதி என்ற போட்டி பொறாண்மைகளை விட்டு தமிழன் என்ற ரீதியில் எல்லாரும் பயணித்து வெற்றியை பெறுவோம். நாட்டை அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்வோம். வணக்கம். இத்துடன் எனது காணொளியை முடிக்கின்றேன்.